ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நிறையா பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்மா நீங்கள் புது வீடு மாற்றிட்டிங்களா, சொல்லுங்கம்மா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அந்தளவுக்கு கேட்க வேண்டாம். நீங்கள் ஒரே டைம் சொன்னீங்கன்னா போதும், அடுத்த வீடியோ நான் வந்து போட்டுருவேன், என்ன ஒர்க் இருந்தாலும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் முக்கியம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து புது வீடு வந்து மாற்றலை. புது வீடு வந்து மாற்றிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்ன இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இருந்தது. அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கரெக்டான சொல்லணுன்னா கரெக்டாக ஒரு 2 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா வேறு வீட்டில் இருந்தோம். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கனாக்கா, அங்கே கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ ரோட்டில் தான் நிறுத்துகிற மாதிரி இருந்தது. ரோட்டில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே போகிற வர வண்டிங்கள்லாம் டஸ்ட்டு வந்து படியும். அதுக்கப்புறம் நாய்ங்க வந்து நிறையா இருக்குது. வண்டி கிராச்சஸ் எல்லாம் பண்ணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. நைட் நேரத்தில் யாராவது கொண்டாங்கன்னா கல்லை கொண்டு அடிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஸோ கார் வந்து நம்மளுக்கு சேஃப்டி, அங்கே நிறுத்துறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே, காருக்காண்டி நம்ம வேறு வீடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வேறு வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. பரவாயில்ல, அந்த வீட்டை விட பார்த்திங்கனாக்கா இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து கடவுள் அதை விட பெட்டராக ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. நம்ம வந்து ஒரு இடத்துல இருப்போம், இல்லை நம்ம ஒரு வேலையிலே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை வந்து நம்மளை விட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம், உடனே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டுருப்போம். அதை மட்டும் வாழ்க்கையில் என்றைக்கு பண்ணிடாதீங்க. நம்மளை விட்டு ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை விட ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு காத்துட்ருக்குதுன்னு அர்த்தம். அது வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அன்பாக இருந்தாலும் சரி. அன்புன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு அன்பாக பாசமாக ஒருத்தட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, கொண்டுகிட்டே இருக்கீங்க. இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் லவராக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒரு மெம்பராக இருக்கலாம். யார் மேலே ரொம்ப ஒரு பாசம் வச்சுருக்கீங்க, பேசிகிட்ருக்கீங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை, அந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் உசுராக நான் பழகின ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணலை, உங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சதா? ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதை விட நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஆனால் கடவுளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கோயில் குளத்துக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், மனசில் எந்த ஒரு கெட்டெண்ணமும் கிடையாது, நல்லெண்ணம் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி கடவுள் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கூலி கொடுப்பார். இதுதான் வந்து ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இதுதான் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்ட விஷயமே இதுதான். யார் மேலேயும் அதிக பாசம் வைக்கக்கூடாது. யார் ஒருத்தர் மேலே நீங்கள் அதிக பாசம் வைக்கிறீங்களோ அவங்க தான் ஒரு நாளைக்கு நம்மளை மூளையில் உட்கார வைப்பாங்க. எதுக்கு? கண்ணீர் சிந்துறதுக்கு. அதனால் வாழ்க்கையில் வந்து யார் மேலேயும் அதிக பாசம் வைக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. என்றைக்குமே நீங்களாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கீங்கனாக்கா அந்த இலக்கை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்குன்னு சொல்லி யாரோ ஒரு ஹெல்ப்புக்கோ அதுக்கு இதுக்கும் சொல்லி கூப்பிடாதீங்க. ஏன்னாக்கா இந்த உலகம் ஏற்பட்ட உலகம் வந்து நல்ல உலகம் தான். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களையும் மன்னிச்சிடலாம், கெட்டவங்களையும் மன்னிச்சிடலாம். ஆனால் நல்லது போல் நடிப்பானாம் பரம சண்டாளன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பழைய பழமொழி ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு பின்னாடி குழி தோண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த குழியில் வந்து அவங்க நினச்சிக்குவாங்க அந்த குழியில் வந்து நம்ம தான் விழப்போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் குழி தோன்றவங்க தான் அந்த குழியிலேயே வந்து ஃபஸ்ட்டாலாம் போய் விழுவாங்க. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு சுற்றி என்றைக்குமே கர்மான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நான் என் வாழ்க்கையில் நம்புகிறேன். முன்ன வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் நம்பலை, பட் நான் வந்து இப்போ இல்லை, நான் வந்து ரொம்ப வருஷமாகவே அதை நம்பிட்டு இருக்கிறேன். அந்த கருமானம் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுதான் நம்ம பண்ண நல்லது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நடக்கலைனாக்கா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது 100% நான் சொல்கிற உண்மை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் இன்னொருத்த கெட்டு போகணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கெட்டு போவீங்க. இதுக்கு பேர் தான் வந்து கர்மான்றது. நம்ம வந்து என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அறுவடை பண்ணும். என்றைக்குமே நல்லது மட்டும் நினைங்க, நல்லதே நடக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்துருக்கேன். ஒரு சிலர் இல்லை, நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில் எழுந்திரிச்சு குளித்து மஞ்சள் பூசிட்டு நல்ல
பசங்களாக இருந்தாக்க என்ன பண்ணுவோம், நெத்தி நிறைய விபூதி அடிச்சுக்குவாங்க. லேடிஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு தலை நிறைய பூ வச்சுட்டு தேங்காய் பழம் அது இது எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், கடவுளே நான் நல்லா இருக்கணும், என்னை நல்லா வை. எனக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நீயே இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண துரோகம் பண்ணவோ அவங்களா தான் இருப்பாங்க. என்னைக்கு வாழ்க்கையில் நெத்தியில் திருநீர் பூசி பட்டை அடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா குப்பையும் அங்கே தான் இருக்கும். அதே எல்லாம் சொல்லுவாங்க சில மனுஷரை பார்த்துட்டு, என்ன நீ கோயில் குளத்துக்கே போக மாட்டேங்கிற, ஒரு கோயிலுக்கு போக மாட்டேங்கிற, ஒரு சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிற, ஒரு மசூதிக்கு போக மாட்டேங்கிற, கடவுளையே கையெடுக்கவே மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் எப்படி குடும்ப விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஆனால் அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. யார் இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஓகேவா, அவங்க இருப்பாங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு காலையில் ஆச்சுனாக்கா கோயிலுக்கு போவாங்க, ஒருத்தர் பார்த்தா சர்ச்சுக்கு போவாங்க, ஒருத்தர் பார்த்தா மசூதிக்கு போவாங்க, கோயில்னு இது பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அவங்களுக்கு வந்து திரும்ப அடிமேல் அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் விழுகுது, எதனால் விழுகுது புரிஞ்சுது அவங்களுக்கு? ஏன்னா இது ஃபுல்லாக அழுக்கு. கடவுள் கேட்கறது வந்து, தெய்வம் கேட்கறது வந்து என்ன, நீ வந்து டெய்லி வந்து குளிக்கணும், நீ வந்து கறிமீன் சாப்பிடக்கூடாது, எனக்கு வந்து போய் கடா வாங்கிட்டு வந்து வெட்டணும், எனக்கு இதை வந்து செய்யணும், அதை வந்து செய்யணும், இப்படியா கடவுள் கேட்குது? எந்த கடவுள் அப்படி கேட்டுச்சு? ஒரு கடவுள் கேட்கல, மனுஷனாக உருவாக்கிட்டதான். கடவுள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இங்கே சுத்தமாக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. அந்த சுத்தம் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே நல்லா தான் இருப்போம். நம்மளை பார்த்து மூஞ்சுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு போகுதுங்க பாருங்கள் சில ஜென்மங்க, அவங்களுக்கு தான் கர்மா வந்து காட்டும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஏன்னு சொல்லி கேட்டால் இந்த சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருப்பீங்க. ஏன்னா எங்கே சுற்றினாலும், இப்படி சுற்றினாலும் சரி, இப்படி சுற்றினாலும் சரி, இப்படி சுற்றினாலும் சரி, இல்லை இங்கேருந்து இப்படி சுற்றினாலும் சரி, எல்லா பக்கமும் கெட்டது தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லது போல் நடிக்குதுங்க அப்படி. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, வாழ்க்கையில் உங்களை மட்டும் நம்புங்க, மற்றவங்களை நம்பாதீங்க என்றைக்குமே. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிரிச்சிட்டு இருக்கணும், காலம் முழுக்க நம்ம வந்து நல்லா இருக்கணும், எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது, மனசுக்கு வந்து என்றைக்குமே வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, மற்றவங்கள்ட்ட வந்து அதிகமாக பேசுறது, பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணுறது, நீ தான் எனக்கு உயிர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள மட்டும் என்றைக்கு நம்பவே நம்பாதீங்க. அதுங்க தான் ஒன்றா நம்பர் எல்லா விஷயத்துலையும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உங்களை மட்டும் நம்புங்க. வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச வேலைக்கு போங்க, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, உங்களால் முடிஞ்சது வந்து சாதிங்க. உங்களை மட்டும் நம்பி நீங்கள் ஒரு வேலைக்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லி அந்த வருமானம்னு சொல்லி வருது, அந்த வருமானத்தை எடுத்து உங்களுக்கு போக மிச்ச மீதி வந்து உங்களுக்குன்னு சொல்லி சேஃப்டி பண்ணி வைங்க. எதுக்கு? ஃப்யூச்சருக்கு. ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, காசு பணம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து நம்மளை மதிப்பான்னு சொல்லிட்டு. காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி உங்களுக்கு சொந்த பந்தமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் கையில் ஒரு 10 பைசா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எந்திரிச்சுப்பா, எல்லாம் உன்னோட வியூவர்ஸ் தான் இருக்காங்க, எல்லாம் உன்னைய அம்மா அக்காவை காட்டுங்கம்மா, அக்காவை காட்டுங்கம்மாங்கிறாங்க. நீ என்னமோ அப்படியே எலிக்குட்டி மாதிரி கீழே பூந்து அப்படியே போகிற. இப்போ கீழே குனிஞ்சு அப்படியே தவக்காயாட்ட போனது யார் தெரியுமா? உங்கள் அனுப்பாதான். ஏன்னு சொல்லி கேட்டாக்கா, வீட்டில் இருக்கா, ஸோ நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கா இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குடுன்னு அப்படியே சந்துக்குள்ளே பூந்து ஓடுது பெருச்சளி மாதிரி. சரி, அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாமே வந்து அப்புறம் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிச்சேன்னாக்கா பேசிக்கிட்டே இருப்பேன்ட்டுனா, ஆனால் டைம் தான் எனக்கு இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இன்னும் நான் சமையல் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னாக்கா, சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க, இன்னும் சிக்கன் வாங்கிட்டு வரல. மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், சிக்கனுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி மீன் வந்து வறுத்து வச்சுட்டேன், சாப்பாடும் வச்சாச்சு. ஸோ சிக்கன் வந்தது அப்படின்னாக்கா, சில்லி கேட்டிருக்காங்க, அதை வேலையை முடிச்சிட்டேன்னாக்கா முடிஞ்சது. அதனால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. பப்ளு தூங்குறான், பாப்பாவும் ஃப்ரீயாக தான் இருக்கா. ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீட்டை பற்றி கேட்டீங்க, வீட்டை பற்றி டீட்டெயில் நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்க? என்னன்னாக்கா, இந்த 2 டேஸாக வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். எப்படின்னா, முன்ன வந்து சாங்ஸ் போடுவேன், அப்புறம் காமெடிஸ் போடுவேன், எல்லாம் வந்து போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேசியிருப்பேன். எப்படின்னாக்கா, நான் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிப்பேன், அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம பழகினவங்க அல்ல எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நானாக வந்து யோசித்து சில ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டிருப்பேன், வார்த்தைகள் மாதிரி எழுதியிருப்பேன்.
அந்த வார்த்தை மாதிரி எழுதி உங்கள்கிட்ட வந்து நான் அது வந்து மனசில் இருக்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட வரவேற்பு வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இன்னும் அதிகமாகவே மோட்டிவேட் பண்ணுது. அதனால் நான் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு எந்த ஒரு வேலை வெட்டி என்ன இருந்தாலும் கொண்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வந்து டெய்லி நான் 10 நிமிஷம் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ உங்கள் மனசில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னை வந்து ஒரு கூட பிறந்த அக்காவான்னு நினச்சிக்கலாம், இல்லை தங்கச்சியான்னு நினச்சிக்கலாம், இல்லை அம்மாவான்னு நினச்சிக்கலாம். உங்களில் ஒருத்தையும் வந்து என்னை நினச்சி எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நான் இப்படி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி சத்தா இருக்குது. யார் தெரியுமா? உங்கள் அனுபா. அது நினைத்து என்ன பண்ணுனாக்கா எங்கிட்ட ஏதாவது ஒரு ஜாடை பண்ணிகிட்ருக்கும். இந்த குரங்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பேசும்போது எனக்கு என்னன்னாக்கா நான் பேச வந்தது மறந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கேட்ட எல்லா ஆன்சர் நான் சொல்லிவிட்டேன். இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னை அதிகமாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.